மேட்ச் பிட்வீன் ராஜகோபாலபுரம் வர்சஸ் கோயில்பட்டி. ரெண்டு டீமுக்கான மேட்ச். 10 ஓவர் 3 ஓவர் பவர் பிளே. ஸோ ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் பேட்டிங்கில் இருக்குது ராஜகோபாலபுரம், ஃபீல்டிங்கில் இருக்குது கோவில்பட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக கண்ணன் அண்ட் மணி லெஃப்ட் சைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஐ திங்க் ஃபஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ணால் எல்லா மேட்ச் போலவே ரகு அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். எஸ், ஃபஸ்ட் ஓவர் போட ரகு தான் வந்திருக்காரு. 10 ஓவர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரோட ஃபஸ்ட் ஓவர். டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக தரையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. ஒரு சிங்கிள். மணி பேட்ஸ்மேன் தான் மணி ஃபார்மேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். இதையும் சிங்கிளாக தான் மாற்றுறாங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 சிங்கிளோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ராஜகோபாலபுரம். அவரோட தேர்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் ஃபுல் ஷாட். சான்ஸ் பால் தாண்டி போயிருந்தா வெரைட்டி ஃபீல்டர் பாலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர்லேருந்து இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க 2ஓட. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வருத்தப்படுவார் மணி. ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் ராக்கர்ஸ் ரகு. போன பாலில் ஒரு சிங்கிள் போயிருந்துச்சு. ஃபுல்லாக மறுக்கி வந்தார். அகைன் செம்புக்கு மேலே தாங்க வந்திருக்கு. பேக் டு பேக் 2 டாட் பால். முதல் ஓவருக்கு 5 ரன் வச்சுருக்காங்க. சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம். பவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் ராக்கர்ஸ் ரகு. மேட்சுக்கு செகண்ட் ஓவர் போட மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் போல்ட்டுங்க. ரொம்ப லோ கேப்டாக வந்துருச்சு. பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு செகண்ட் ஓவரோட முதல் பாலில். இங்கே நியூ பேட்ஸ்மேனா எங்கள் பாண்டியன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தாரு ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்டாருங்க. சான்ஸ் பார் தாண்டி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எக்ஸலன்ட் ஃபீல்டிங்கை போட்டிங்க. 2 ரன் போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காரு எங்கள் பாண்டியன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆனில் சான்ஸ் ஒரு பவுண்டரி போயிருந்தா அங்கே சதீஷை தாண்டி போயிருக்கு. பின்னாடி யூவி இருந்தார் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் சரியாக மீட் ஆகலை. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சர்வ நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஒரு விக்கெட்டா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரியாக மீட் ஆகலை. சான்ஸ் ஒரு விக்கெட்டான்னு பார்த்தா சதீஷ் நல்லா டேக்கன். 2வது விக்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரோட விக்கெட்டும் கான் ஆகுறாங்க இங்கே ராஜகோபாலபுரம். 2 ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஸோ முதல் 2 ஓவரையும் சிக்கனமாக எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் கோவில்பட்டி. தேர்ட் ஓவர் கூட எங்கள் யுவராஜ் ஃபர்ஸ்ட் பாலே விகேதேசம் ஆட பார்த்தாரு. பேட்டில் தெளிவாக போடல. அதிவேகமாக போட்டிருக்காரு. அதன் காரணமாக லெக் பைல் ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேனா எங்கள் சரத் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எப்போயுமே எடுத்துகிட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கேட்சை பிடிக்க முடியலங்க. பால் வரைக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் சரத்துக்கு. பார்க்கலாம் லைஃப்பை யூஸ் பண்ணுறாரான்னு. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். அகைன் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க. கீப்பர் கைவசமாக மாதிரி இருக்குது. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு பாயிண்டில். சான்ஸ் ஃபார் 2 ரஸ் பண்ணிடுறாங்களா. மணி ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தார். ஃபஸ்ட் அடம்பில் எடுக்கல. ஓடி எடுத்துருக்காங்க இங்கே. கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி. குத்துற இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேகமாக வந்துருக்குன்னு சொல்லலாம். டாட் பாலோட 3வது ஓவர் முடிவு. இவ்விழாவிற்கு வருகை தந்து எங்களை வாழ்த்திய வரும் எங்கள் அண்ணன் சந்திரசேகரன் மாநில பொதுச் செயலாளர் காங்கிரஸ் அவர்களையும், மற்றும் எங்கள் அண்ணன் இப்ராஹிம் பாபு முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டில் மோகன் இருக்காரு. அதை வச்சு சிங்கிளாக தான் இருக்கும். ஒரு சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் ஒன் கோ டெலிவரி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சதீஷ். நல்லா கம்பேக்ட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்டிங் ட்ரை. சான்ஸ் ஃபார் டேரக்ட் ஹிட்டாக தான் விக்கெட்டாக இருக்கும். ஆனால் ரகு பாலை எடுக்கல. ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி போயிருக்காரு. அதில் ஸ்டாப் 1. 2வது ரன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க இங்கே.
4 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 5வது ஓவர் போட எங்கள் யுவராஜ் பிகினர் ஸ்டம்பில் வெங்கட் இருக்காரு. ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா இன்னொரு ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக போயிருக்காருங்க. இங்கே சரோ நல்லா ஸ்டாப், கரெக்டான பேக்கப் போயிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு கவர்ஸில். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆளே இல்லாத திசையில் தெளிவாக ஆடி இருக்காரு. குவாலிட்டியான பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். இங்கே எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டரை எடுத்து பிகினர் ஸ்டம்பில் வச்சாங்க. அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. பிகினர் ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார் கரெக்டாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. கேட்சுக்கு போயிடுறாரா? வெரைட்டி போயிருக்காரு. வெங்கட் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி கொடுத்துட்டாங்க. லைன் வந்து கரெக்டான ஸ்கூப்பு. 4வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பாண்டியன். வெரைட்டி அனுப்புறாரு. அம்பேஸ் கால் உடம்புல கொண்டு போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. இங்கே அங்கே அடித்து பார்த்துருக்காரு ரகு. ஓட்டாங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணார். கடைசி வரைக்கும் பாலை பார்த்து அங்கே ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறுங்க. நல்லா ஃபீலிங். ஒரு சிங்கிள். 5 ஓவருக்கு இங்கே 39 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் போட எங்கள் மோகன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு தெளிவாக மீட் ஆகலை. பவுண்டரி பாலுக்கு போயிடுவாங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் அவர் விட்டு அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவர் மீட் பண்ண பால் மணிக்கிட்ட தான் போயிருந்துச்சு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரைட்டி வந்திருக்காரு மணி. நல்லா ஸ்டப் ஃபீல்டு. நல்ல த்ரோ. அங்கே த்ரோ பிடிக்கலங்க. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. எட்டு முட்டு மாதிரி வாங்கி முன்னாடி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 ரஸ் பண்ணுறாங்களா? பவுலர் போயிருக்காருங்க. நல்ல டெடிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். முழு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு எங்கள் மோகன். ஒரு ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் 2 ரஸ் பண்ணிடுறாங்களா? பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸாக வெட்டி போய் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. இது வரைக்கும் 2. இதோட ஸ்டாப் ஆகிறாங்களா? 3வது இன்னும் ஓடுறாங்களான்னு பார்த்தா 2ஓட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கவர்ஸில் வச்சு கேட்சை முடிச்சிட்டாங்க. அன்மோன்ஸ் அட்டாக்கையும் தெளிவாக எடுத்து அடித்தார். அலக் சரத். 6 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். வச்சுக்கணும் 7வது ஓவர் கூட எங்கள் மணி ஃபஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 2 ரஸ் பண்ணுறாங்களா? வெரைட்டி பாஸ் ஆஃப் பண்ணாருங்க சதீஷ். ஆனால் 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்கல, கையில் வச்சிட்டாரு. ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடித்தார். ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வரணும், இல்லை 2வது ரன் கூட ரஸ் பண்ணி பார்ப்பாங்க. சிங்கிள். நீ பேசுவனா எங்கள் சிவா. நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு ஓடிருக்காங்க. ஒரு சிங்கிள். போனபாலும் ஒரு சிங்கிள். மறுச்சு அடித்தார். கேப்பில் போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக மாறுதா? எஸ் ரகு இருக்கார் ஃபீல்டர். 1 மோர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி செம்ம பீஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே 7 ஓவருக்கு இங்கே 52 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 8வது ஓவர் போட இங்கே ராக்கர்ஸ் ரகு. இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே ஓவராக எடுத்துருக்காங்க. லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் ரகு கையிலேருந்து. செகண்ட் ஒன் மறுச்சு அடித்தார். கேப்பில் தான் போயிருக்கு. மணி இருக்கார் ஃபீல்டர். 2 ரஸ் பண்ணிடுறாங்களா? பவுலர் 2க்கு அடித்தாங்க. ஆனால் பிடிச்சி அடிக்கலைங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. பேட்டுக்கு அண்டராக தான் வந்துச்சு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடித்தாங்க. கேப்பில் போயிருக்கு. இது 2 ரஸ் பண்ணுவாங்களா? ஃபாஸ்ட்டாக கீப்பர் 2க்கு த்ரோ அடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட் த்ரோன்னு சொல்லலாம் எங்கள் மணி கையில் இருந்து. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் தட்டிடுச்சுங்க. விக்கெட்ஸ். ஸ்ரீ பேட்ஸ்மனா இங்கே ராஜா. ஆர்பிளோட லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் எக்ஸலண்டாக நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரை. ராக்கர்ஸ் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். கடைசி 1 பால். குயிக்காக டெலிவரி உடம்புல போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. இங்கே அடித்து பார்த்தாரு. உள்ளே வந்துட்டாருங்க. ஆனால் சஃபா இங்கே பாஸா. ஒரு சிங்கிள். சிங்கிளோட பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ராக்கர்ஸ் ரகு. 8 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். வச்சுக்கண்ணா 9வது ஓவர் போட எங்கள் மணி ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரஸ் பண்ணுறாங்களா? அங்கே தேவா இருந்தார். ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு. சிங்கிள். போன பாலில் ஒரு ஒய்டு.
சிவா ஸ்ட்ரைக்கில் தூக்கி விட்டு போயிருக்காரு கவர்ஸில். சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் பண்ணி பார்த்தா த்ரோ பாஸ் அடிச்சிட்றாங்க கையில் எடுத்த உடனே இங்கே கோவில்பட்டி. அதன் காரணமாக 2வது ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க, செம்ம ரைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க லைனில் வச்சு. நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க. 2 ரன் போயிருக்கு இந்த பாலில். தெளிவான மீட்டரில் தரையாக தான் போயிருக்கு. அங்கே கீப்பர் பிடிக்கான்னு பார்த்தா பின்னாடி இந்த மோகன் பிடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா, வெயில் சன்லைட் நேருக்கு நேர் அடிச்சிச்சு. பால் வரைக்கும் போனாங்க ஆனால் கேட்சை பிடிக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு இங்கே லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நினச்சுன்னா பவுலரு ட்ராப் ஆகிட்டாங்கிற வருத்தத்தில் கையில் பந்த வச்சாரு. அதை பார்த்து தெளிவாக கால் பண்ணி ஓட்டியிருக்காரு. ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் 2 பேட்ஸ்மேனும். லாஸ்ட் 1 more பால் சூப்பராக போட்டிருக்காரு. பின்னாடி இருந்தால் தங்கம் பாலை ஸ்டாப் பண்ணால் ஒரு சிங்கிளோட இந்த 9வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஓவர் 1 more எக்ஸலண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் கோவில்பட்டி பக்கமாக 9 ஓவருக்கு 65 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் குணா ஸ்ட்ரைக்கில் இருக்குது சிவா. ஒயிட் சொன்றி பால் ஃபுல்லாக மறுகி வந்தார். குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டரும் இருக்காங்க. 1 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லா பேக்கப். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு மணி. இதுக்கு முன்னாடி சூப்பராக அடித்தார். இப்போயும் ஆசாருங்க ரன் அவுட்டாகவே மாற்றிட்டாங்க. இங்கே சரியான பாஸ் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். சிவாவோட விக்கெட் பறி போகுது. டெய்ஸி 2 பால் பரட்டி போய் ஆடினாரு. இது சிங்கிளாக தான் மாறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் சிங்கிள். லாஸ்ட் 1 more பால் டார்கெட் நினைக்க போகிறோம் வந்து சுஜிட்டுக்கான ட்ரை ஸ்டாம்பிளே போட்டிருக்காரு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 70 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 71 டார்கெட் ஃபார் கோவில்பட்டி. 71 டார்கெட். பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிறத. எப்போவுமே இந்த மாதிரி பால் டு பால் மேட்ச் தான் க்ரூஷியலாகவும் ப்ரெஷராகவும் போகும். இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பர்சர் பண்ணால் எங்கள் சிவா ஸ்ட்ரைக்கில் இருக்குது. வெங்கட் குயிக்கோ டெலிவரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. ஆப்போசிட் விண்டு அதன் காரணமாக ட்ராவல் ஆகி போகாது. பில்லர் பாலுக்கு போயிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ரன் தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 2 ரன்கள் சுவிட்சுக்கான ட்ராய் ஆஸ்டாருங்க. இங்கே தெளிவாக போயிட்டு சுவிட்சுக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரி. முதல் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே வெங்கட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் ஆஸ்டாருங்க. இங்கே தெளிவாக ஆடி இருக்காரு. 1 more பவுண்ட்ரி 2வது பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு இங்கே வெங்கட். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பண்ணல உடம்புல தான் பட்டிருக்கு. ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 more டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. இங்கே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் கம்ப்ளீட் ஆகும். டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட இங்கே பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்காங்க. ட்ரை சான்ஸ் ஃபார் ஒய்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சிக்கி சார் சான்ஸ் ஃபார் வாய்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா. பின்னாடி வரைக்கும் பாலுக்கு போனாரா ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. 1 2வது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன்கள் மட்டும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பண்ணல டாட் பால் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ரட்டி போய் ஆட போய் எடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. அப்பனும் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க. இங்கே ஒரு ஃபுல் ஷாட் கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா எஸ் ரகுவே நடந்துட்டு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் கோவில்பட்டி. 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய டிஸ்கஷன் இங்கே போய்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே தேர்ட் ஓவர் போட இங்கே ராஜா ஃபர்ஸ்ட் ஒன்
டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா அங்கே கண்ணா ஃபீல்டர். வேறு பாஸ் ஆகும் சிங்கிளோட. இன்னொன்று ரெஸ்ட் பண்ண வந்த பிரகாஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இன்சூரேஜில் விக்கெட்டுங்க. முதல் பந்திலே விக்கெட்டை இழக்கிறாரு. பாலோட தேர்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே காமு மோகன். ஃபர்ஸ்ட் பால் வாட்ட கேட்சுங்க இங்கே சிவா சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே அம்பையர் பேக் டு பேக் 2 விக்கெட்டை இழக்கிறாங்க கோவில்பட்டி. நீ பேட்ஸ் பண்ணா இங்கே சதீஷ் பாலருக்கு 40 விக்கெட் சான்ஸ் இருக்குது. இருக்கிறான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தாங்க இல்லைன்னா செம்பில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு குயிக்கர் சிங்கிளான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க பாஸாக ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணாரு. கேட்சை பிடிக்க முடியல. டேரக்ட் ஹிட்டா இருந்தா விக்கெட் ஆயிருந்திருக்கும். 1 விக்கெட் காலியாக இருக்கும். நல்ல எஃபோர்ட் ஃப்ரம் சிவா. 3 ஓவருக்கு 22. இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 3 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்து ராஜா வச்சுக்கணும். அடுத்த ஓவர் கூட எங்கள் ஆப்பனும் ஃபாஸ்ட் பால்லே அடிச்சிருக்காங்க. தாண்டி போயிடுச்சு இங்கே பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. 1 more பவுண்டரி பதிவு பண்ணுறாரு எங்கள் வெங்கட். நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவான மீட் இல்லை. அங்கே சிண்டு ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பர் கைவசமாக மாறி இருக்கு ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க கேப்பில். இதுவும் சிங்கிளாக மாறும். 1 more சிங்கிள் இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட 4வது ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸலண்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசி 2 ஓவர் நல்ல ஓவராக போட்டிருக்காங்க ராஜகோபாலபுரம். 4 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. கடைசி 2 ஓவருக்கு 9 ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காங்க ஆஃப்டர் த பவர் பிளே ராஜகோபாலபுரம். வச்சுக்கோங்க 5வது ஓவர் போட எங்கள் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு சிவா ஒரு சிங்கிள். நல்லதொரு தடுப்பு பண்ணி செகண்ட் ஒன் பூரா போட்டிருக்காரு. லோ கேப்டா நல்ல பால் டாட் பால். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போய் கண்ணன் போயிட்டாருங்க பாலுக்கு. நல்ல ஃபீல்டிங்கை போட்டுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். இது சேஃபா ஒரு ரன் மட்டும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை யாசாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருச்சா. யாஸ் பவுண்டரி போயிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு. 1 2 பார்த்தா அங்கே அப்படின்னு இருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே சிவா இருக்காரு ஃபீல்டர். இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 more சிங்கிளோட இங்கே 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. ரிமினிருக்கு 5 ஓவருக்கு 35 அடிக்கணும். 6வது ஓவர் போட எங்கள் சிவா சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் தாண்டி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி கொடுத்துருக்காங்க அம்பேர். ஸோ அம்பேஸ் அகைன் ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதை 6 கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்துலையும் எதிர்த்து அடிச்சிட்டாரு ஒரு 6 இங்கே வெங்கட். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துருச்சுன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. ஃபீல்டரால் பிடிக்க முடியாது. கேப்ல வந்திருக்கு. நோ மேன்ஸ் லேண்டில் ஒரு டாட் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விகிந்த சம்பளம் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எக்ஸலன்ட் ஸ்டாப்பிங்க. செந்தில் சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. இதுவும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு மில்லிக்கெட்டில் அடிச்சாரு. தாண்டி போயிருந்தா கண்ணா இருக்க வரைக்கும் பவுண்டரி அந்த இடத்துல ரேராக தான் இருக்கும். 2வது ரன் ஓடுறாங்க. ஓட்டாங்க இங்கே ஃபாஸ்ட்டாக நல்லா பேக்கப். 6 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 4 ஓவருக்கு 24 பாட்டு பால் மேட்சாக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அடிக்கலங்க. ஸ்டெம்பில் குயிக்காக தான் ரேட் பண்ணாரு. ஆனால் பேட்ஸ்மேன் பாஸ் ஆக மாட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு 2வது மணி ஃபாஸ்ட்டாக போயிட்டாருங்க. கண்ணனுக்கு முன்னாடியே வந்து பிடிச்சாரு பாலை.
பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக 2 ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஃபீல்டருக்கு நடுவில் ரோமன் ஸ்டாண்டில் போச்சு. அதன் காரணமாக 2. நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால், டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு, உடம்ப திருப்பிக்கிட்டு சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே சரத் பாஸாக வந்திருக்காரு, ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, தாண்டி போயிருந்தா சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி ரெவனி இருக்க 18 பாலுக்கு 15. இங்கே தண்ணி ஒரு ஆளாக போராடிக்கிருக்கான்னு சொல்லலாம். வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரான குவாலிட்டி ஆனான்னு சொல்லலாம். தெளிவாக ஆடி இருக்காரு. வெங்கட் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டினியூ அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக 2வது மாற்றிடுவாங்க. நோ மேட்ச் லேண்டில் வந்துச்சு. அதன் காரணமாக 2 ரன் மாறும். தெளிவாக ஓட்டாங்க, ஒரு 2 ரன். தேர்ட் ஒன் உடம்புல பட்டாலும் ஒரு சிங்கிள் ஓடுவாங்க. ஒரு பந்து வீச்சு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையா ஒரு ட்ரை போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர். ஆனால் 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. இதுவும் நோ மேட்ச் லேண்டில் தான் விழுகும். அப்படிங்கிற பட்சத்தில் கேட்சை பிடிக்கிறது கஷ்டம். ரொம்ப லாங் தடவை வச்சுருந்தாங்க. லாங் ஆனில் மிடானில் மட்டுமில்ல ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. தாண்டி போயிடும். இந்த பவுண்டரியோட எங்கள் மேட்சை டைப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோவில்பட்டி. இதோட இங்க வின் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். கோவில்பட்டி முதல் அணியா செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க.